திஸ் இஸ் ரெட் ஆனியன்ஸ். இதில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது என்ன அதோட 2வது வீடியோ. அதே ஃப்ரெண்ட்ஸோடு தான் போயிருக்கேன். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, டிமான் வரல, ரெட் டாட் அப்புறம் ட்ராகனோட தான் போயிருக்கோம். அண்டாங்கிறது ட்ராகன், ஓஜிஆஜிங்கிறது ரெட் டாட். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். இல்லை ஆட்டோமேஸ் பிளேயர் வந்திருக்காரு. எப்படி இருக்குன்னு தெரில. ஆப்போசிட்டில் ஓரளவுக்கு நல்லா தான் நல்ல பிளேயர் தான் தெரியுது. 2 பேர் அதில் டீம்மேட்ஸ் போல் ஒரே மாதிரி பேனர் வச்சுருக்காங்க. சரி, இந்த மேட்ச்சு என்னென்னு பார்க்கலாம். எப்படியும் ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம தோக்கிறது தான். சரி, எப்படி ஆனா என்னங்கிற மாதிரி நான் இங்கே போய் நின்று அடிச்சிட்ருக்கேன். இங்கே பக்கத்துலேயே நம்ம ரெட் டாட்க்கு நம்மளுக்கு நல்லா ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாரு. அப்புறமா ஒரு பேக்கு என் கூட தான் அடிக்கப்போ ஒன் டாப்பு. நானும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் அடிச்சிட்ருக்கேன். எனிமியை பார்க்கலான்னு கிட்ட போடு செம்ம ஒன் டாப். இந்த M500 மட்டும் தான் எனக்கு ஒன் டாப் வர மாட்டேங்குது. எனிமே அதில் டம்முன்னு அடிக்கிறான். எப்படின்னே தெரில. இல்லை நான் மட்டும் தான் டேமேஜ் கொடுத்துருக்கேன் இந்த ரவுண்டில். டீம்மேட் ஆப்போசிட்டாக ஒருத்தர் 2 கில்லு, இன்னொருத்தர் 2 கில்லு. ஓகே, அவங்க நல்லா ஓசிகள் அடிக்காமல் சொந்தமாக தடிச்சிங்க. நம்ம டீமில் நான் மட்டும் தான் டேமேஜ் கொடுத்துருக்கேன். ரொம்ப கவலைக்கிடமான நிலையில் இருக்கோம். சரி, பார்க்கலாம். எப்படின்னா இந்த டைமில் தான் நம்ம விட்டுட்டு போன நம்ம நண்பர் டீமன் வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேட் பண்ணிட்டே இருப்பார். எனக்கு எக்ஸ்பெக்டேட் பண்ணாலே ஆட வராது. இதை வேறு காயினை வேறு போட்டுட்ருக்காரு. நம்ம டீம்மேட் ஒரு கில் அடிச்சிட்டாப்பில் இங்கே டேமேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டீம்மேட்டு ட்ராகன் டவுனு. சரி, நம்ம இதுக்கப்புறம் வேணாம் சொல்லி ரஷ் பண்ணலான்னு ரஷ் பண்ணிட்டுருக்கேன். ஐயோ, ஓஜேஜி ஒரு டவுனு. நானும் டவுனு. எனக்குன்னே வெயிட் பண்ணுவான் போலையே. சரி, இந்த டைமில் பாரு நோட்டிஃபிகேஷன் வருது பாரு. சும்மா இருக்கும் போதெல்லாம் வராது. நான் எப்பப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ண அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம டீம்மேட் ஒரு டவுன் வச்சிட்டாரு. பரவாயில்ல, ஆட்டோமேஸ் பிளேயர் கூட நான் தான் விளையாடுச்சு வர சொல்லிட்டு இருந்தேன். வெளில போய் வெயிட் பண்ணியா கன் எடுத்துகிட்டு போயேன்னா அவன் அழகாக மினி யூஎஸ்பி வச்சு அடிச்சிட்டான். அழகாக அழுத்துறான். இவன் என்ன தான் கன் வச்சுட்டு இருக்கான்னு தெரில டீம்மேட்டு. பரவாயில்ல, அவனையும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம கில்லே அடிக்காமல் அவன் தான் கில் அடிச்சிட்ருக்கான் டீமுக்காக. நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக கம்மன் இருக்கேன். நம்ம டீம்மேட்டு அந்த ரெட் டாட்டு கில் அடிச்சிருக்காப்புல. ட்ராகன் கில் அடிக்கலை. எனக்கும் கீழே டேமேஜில் இருக்கார். ஐயோ, இன்னும் அது 2 மேட்ச் முடிஞ்சுன்னா நான் கில் அடிக்காமல் இருக்கேன். இனிமே இப்போ அவமான அடிச்சுட்டு போயிட்டுருக்கான். என்ன பண்ணுறதே தெரில. சரி, பார்க்கலாம். இனிமேல் நல்லா தான் அவங்க பேக் நல்லா கவர் கொடுத்து ஒன்றா வந்து அடிக்கிறாங்க. நாம் பிச்சு போட்ட மாதிரி போனால் எங்கேருந்து அடிக்கிறது தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். கேட்க மாட்டேங்கிறாங்களே. சரி, நம்ம வழக்கம் போல் லாங்லேருந்து கவர் கொடுக்கலாம், ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு லாங்கில் இருந்துட்டேன். அவங்க 3 பேருமே ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏறுறதுக்கு டைம் கொடுக்கணும். நான் இங்கேருந்து கொஞ்சம் சுட்டு காட்டுவேன். இப்போ நல்ல நம்ம ட்ராகன் இங்கே தான் நிற்கலாப்பில். ரெட் டாட் நல்லா சுற்றி போகிறாரு. இவன் நேராக வீட்டு மேலே ஏறிட்டாப்புலையே. பரவாயில்ல. ஐயோ, நம்ம ட்ராகன் டவுனு. எனிமிக்கு டேமேஜ் லைட்டாக கொடுத்துருக்கேன். டீம்மேட் அடிச்சிட்டாப்பில். ரெட் டாட் அடிச்சிட்டாப்பில். இங்கே ஒருத்தனுக்கு செம்ம ஹெட்டு. தொட்டா செத்துருவான். நான் ஏறி இருக்கலாம், பட் ஆனால் வெயிட் பண்ணிப்பேன். மேலே இன்னொருத்த வந்துட்டான். ஓப்பனில் போனால் நல்லா அடி வாங்கன்னு விட்டுட்டேன். ரெட் டாட்டுக்கு வேறு செம்ம அடி. அவ்வளோ முடியுது. இப்போ மறுபடியும் டேமேஜ்னா மெடிக்கெட் போட்டு வருவியாடா. ட்ராகனை காப்பாற்றிட்டாங்க. ரெட் டாட்டு போயாச்சு. ஐயோ, எனக்கு அடி விடுது. சரி, அலாக் போட்டு வீடு ஏற்றிக்கலாம். மேக்ஸிமம் இவனை அலாக் எடுத்துகிட்டு வர மாட்டான். நான் மட்டும் தான் மேக்ஸிமம் இப்போலாம் யூஸ் பண்ணிருக்கேன். பழைய பிளேயர்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் அலாக்கை ட்ரஸ்ட் பண்ணுறது. இப்போ இருக்க பிளேயர்ஸ்னால் அலாக்கை தவிர மித்த எல்லா கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அலாக் வச்சுருந்தாலே ஒரு பெரிய ப்ரைடு மாதிரி. இந்த பேசின கேப்பில் நம்ம டீம்மேட் ஓசி அடிச்சிட்டாண்டாடி. நான் அழகாக உனக்கு கிட்டலாம் வச்சேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணினா நான் மெல்ல போய் அடிச்சிருப்பேன். சொன்னால் கேட்குறாங்களா, ஓசிகள் அடிக்கிறதுக்கு பறந்து வராங்க. விட்டு நம்ம அதுக்கு மேலே ஓசிகள் அடிக்கலான்ட்டு இந்த டைம் மேக் எடுத்துட்டேன். சரி, இங்கே தான் எனிமி ஒருத்த ஓடின மாதிரி இருந்துச்சின்னு பார்த்தா மேலே இருக்கான் போல் டீம்மேட் அடிச்சிட்டாப்பில். ஸோ இந்த ரவுண்டு ஒரு கில் அடிக்காமல் போதானே. இந்த ஓபி நல்லா தான் அடிக்கிறான், ஆனால் ஓசிகளும் அடிக்கிறான். எப்படி அடிப்பானே தெரியல. சரி, விடு, பார்த்துக்கலாம். எனக்கு ஸ்னைப்பர் ஆட வராது. எதுக்கு ஸ்னைப்பர் எடுத்துனே தெரில. சரி, ஒரு ஆர்வத்தில் ஸ்னைப்பர் எடுத்துட்டேன். சரி, ஒரு ரவுண்டு தோத்தாலும் பரவாயில்ல, ஏதோ அந்த நினப்பில் சரி ஸ்னைப்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்னைப்பர் மேக் இருக்க தைரியத்தில் ஸ்னைப்பர் எடுத்தேன். சரி, லாங் க்ளோஸ் ரேஞ்சில் வந்து அடிச்சிடலாம் அப்படிங்கிறதுல. சரி, நம்ம டீம்மேட் இன்னொருத்தன் ஓபிஎம் அடிப்பானா இதில் ஸ்னைப்பர் வச்சுருக்கான். ட்ராகன் ஒரு இந்த கன் வச்சுருக்கான், லாங் ரேஞ்சு ஏஎம் கன்று. ரெட் டாட் ஓகேவாக தான் வச்சுருக்கான் போல். பார்க்கலாம். நல்லா ஸ்கோப் போடுறீங்க. ஏன்னா வருவான். வழக்கமாக நான் விற்கலினா ஏன்னா வருவான் பாரு. டீமான் வேறு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்தமாதிரி என்னாச்சு நான் பார்த்தாலே எனக்கு கை நடுங்கும், அடிக்கவே வராது. இந்த மாதிரி டைமில் நான் தான் அடி வாங்குவேன். அடி வாங்கிட்டேன் பார்த்தியா, சொன்ன மாதிரி அடிவாங்க. இந்த மாதிரி டைம் தான் அழகு நல்லா யூஸ் ஆகுது. டீம்மேட் டவுனு. இப்பயும் போகல, என்ன பண்ணுறது. இப்போ போயே ஆகணும். ஏன்னா லாங்லேருந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. டீம்மேட் ஒருத்தன் தான் அங்கே அடிச்சுட்டு இருக்கான். இப்போ அவனும் டவுனா. நான் போய் எதாவது பண்ணி அவனுன்ட்டு நான் போய் வால் போடுவேன். நான் பதத்திரத்தில் அழுத்துற 2 வால் விழுந்துருது. சரி, நம்ம டீம்மேட்டை அவனை காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு
நான் போய் கில் கிளியர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இன்னொருத்தவங்க லாங்லேருந்து வந்த மாதிரி இருந்துச்சுன்ட்டு பேக் வந்துட்டேன். சரி இங்கேருந்து எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இங்கேருந்து பார்த்துட்ருக்கேன். இந்த அப்டேட்டில் இந்த மாதிரி ஒன்று விழுதில்லை. இது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, யூஸ் இல்லாமையும் இருக்குது. எனக்கு இது அப்பப்போ இது ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் விழும் போது. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். சரி இருந்தாலும் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் சரி விளாண்டுருக்கோம். இது ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டப்பு ஒரு மாதிரியாக சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இன்னும் என்ன பண்ணுறது, அப்டேட்டுன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, இப்படியாகவும் இருக்குது. இப்போ டீம்மேட் 2 டவுன் வச்சிட்டான். சரி ஏறி போய் அடிச்சிடலாம். ட்ராகனை செத்துகிட்டே இருக்கார். இன்னொருத்தன் இங்கே தான் இருக்கான். சரி ஏறி ஓசிக்கில் அடிக்கலாம்னு நினச்சிட்டுப்பேன். மேலே அடித்தா இவன் வால் போட்டான். வால் மட்டும் போடலைன்னா எகிரி ஒரு அடிச்சிருப்பேன். செத்தாலையும் பரவாயில்ல, அவனை போடுவோம் இல்லை நாம் சாவான்னு நினச்சிட்டு இருந்தேன். ரெட் டாட் அடிச்சிட்டாரு. ட்ராகன் கூட அடிச்சிட்டாப்ல கில்லு. நான் மட்டும் தான் ஒன்றும் அடிக்காமல் இருக்கேன். ஐயோ என்ன பண்ணுறது. சரி இந்த டைம் கிங்ஃபிஷர் எடுத்துக்கலாம். ஸ்னைப்பர் வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்லன்னு கிங்ஃபிஷர் எடுத்துக்கிட்டேன். சரி மேக் இந்த அப்டேட்டில் வந்து மேக் எடுத்தான்னா கொஞ்சம் நல்லா பவராக அடிக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி அதான் மேக் எடுத்து வச்சுருக்கேன். சரின்ட்டு இந்த ட்ராகன் கிட்டே போய் என்ன பண்ணுறான் பார்த்துட்டு சும்மா போய் அவன்கிட்ட கொஞ்சம் எமௌண்ட் போட்டு எதாவது ஃபன் பண்ணுவேன். கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். அவன் நல்ல ஸ்கின்னெல்லாம் இருக்குது, பட் ஆனால் அடிக்க தான் மாட்டான் ஒவ்வொரு டைமு. ஆனால் அடிக்கணும்னு நினச்சிட்டான்னா ட்ராகனை அடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லோரும். ரெட் டாட்னா எப்படின்னு தெரியல, அவள்லாம் ஒன் டாப் லெஜெண்டரி மாரி நல்ல பிளேயர் தான். என் டீமை நானே பாராட்டக்கூடாது தான் சொல்கிறேன். ஒன் டாப்னால் நான் ரெட் டாட்டுக்கு தான் கற்றுக்கணும். அந்தளவுக்கு அடிப்பார் பல. சரி நம்ம வழக்கம் போல் லாங்கில் வந்து கவர் கொடுத்துட்ருக்கோம். அவங்க 3 பேருமே ஷார்ட் ஏறிட்டாங்க. இங்கே எவனும் வர மாதிரியே தெரில. சரி கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து முன்னாடி பார்த்துட்ருக்கேன். யாருக்கு கவர் கொடுக்கலான்னா ட்ராகன் தான் தனியாக இருக்காப்புல. சரி ஒரு கிரானைட்டை குக் பண்ணி போடலாம். கிரானைட்டில் ஃப்ரோசன் பாம். ஐயா அவனுக்கு டேமேஜ் கொடுக்கவில்லையே. கொஞ்சம் டேமேஜ். இப்போ போய் அடித்தா ஓசிகளை அடிக்கலாம், இல்லை நாமளே சொந்தமாக அடிச்சிக்கலாம் அப்படின்னு ஏறிடுவேன். ஓயோ மெடிக்கிட்ட 360 வாழாயா. இங்கே ஏன் சிரமமாக இருக்குது. இது வேறு இப்போ அட்டைப்பட்டி அடுத்து அடி அடி அடி. ஐயோ ஆளாக் போட்டாச்சு. கொஞ்சம் எழுத்து இப்போ ரஷ் பண்ணி அடித்தாலும் நம்மளுக்கு இது ஆகாது. ஒரு டவுனு அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அவன் கில் எடுத்து முடி. ஐயோ ட்ராகன். ஐயோ என்னடா எல்லாமே சேர்த்திங்க. 1v4 சூப்பர். பார்த்துக்கலாம் எப்படி இருக்கான். போடு மேக் வேறு சொன்னல இந்த அப்டேட்டில் மேக் வந்து செம்மையாக அடிக்கும் அப்படின்னால அதே மாதிரி அடிக்குது. அந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னல அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த சவுண்டு விழுறதா கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சரி வெஸ்ட்டையும் ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக அடிக்கலாம் அப்படின்ட்டு மேக் எடுத்துகிட்டு அப்படி ஏறுறேன். இங்கேருந்து பார்க்குறான் ஒருத்தர் இருக்கான். போடு மேக் என்ன இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி ரேஞ்சே கொடுக்காது. போடு கிளியர் பண்ணும்போது ஒரு ஹெட்டில் கிளியர் பண்ணியிருக்கேன். நல்ல விஷயம். அந்த சைடு போக முடியாதா. சரி இங்கே ஒரு வால் போட்டு நிற்கலாம் அப்படின்ட்டு வால் போட்டு நின்று அப்போ இபிஹெச்பியை கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணலாம். அலாக் வேறு ஃபுல் ஆகிடுச்சு. சரி போடு ஒரு 22 கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்ச் ஏறினா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 வால் வேஸ்ட் பண்ணிட்டேன்யா. அப்பப்போ எனக்கு வால் போடும்போது மட்டும் தான் தெரியாமல் டபுளாக அழுத்திடுறேன். ஐயோ அவன் வேறு ஓரியன் போட்டு வர்றானே. ஐயோ வால் போடுறான். வெள்ளம் அடிக்குது கார் பற்றி என்னையா பண்ணுறது. சரி லாங்கில் இருந்து அடிக்கலாம். போடு டேமேஜ். மேலே போய் அழுத்தினா செத்துடுவான். சாவு டும் முடிஞ்சிடா. அவன் ஸ்னைப்பர் ஒன்று வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அதான் அவனால் சரியாக இது ஒன்றும் முடியல. ஏதாச்சும் ஒரு ஏசி இந்த மாதிரி அடித்தாதான் என் டீம்மேட் எல்லாருமே லைக் போடுறாங்க. ஆப்போசிட் பிளேயரும் அப்போ தான் லைக் போடுறான். அப்போ தான் நம்ம பெரிய ஆளுன்ட்டு. இதில் வேறு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. மேட்ச் முடிஞ்சு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து உள்ளே வர்றது அப்படிலாம் பண்ணுவாங்க. வா கில்லு எல்லாம் வந்தவன் கில்லுக்கு வந்துட்டேன். அண்டாவை டேக் பண்ணிட்டேன். பார்த்துக்கலாம். ஆப்போசிட்டில் எல்லோரும் அடிச்சிருக்காங்க. இல்லை நான் மட்டும் தான் அடிக்காமல் ரொம்ப அசிங்கமாக போயிருக்கோம். சரி இந்த மேட்ச்சு அடிக்கலாமான்னு பார்க்கலாம். இதை அடித்தா பூயா பார்க்கலாம். அவங்களுக்கு விட்டு கொடுக்காமல் போகணும். டேமேஜ். இந்த மாதிரி டேமேஜ் அடிச்சிட்டாலே நான் இந்த சைடு ஏறிடுவேன். கூட யாராச்சும் வாங்க ஃபாலோ மீன் போட்டால் மேக்ஸிமம் எவனும் வரமாட்டான். அதே மைக்கில் கற்றிக்கிட்டே ஓடிட்டு இருந்தேன். அவரை பார்த்தா இந்த வடக்கு நண்பர் தான் ஒருத்தன் கூட வந்திருந்தேன். சரி இங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம் வேணாம் அப்படின்னு அவன் வந்தோடனே கொஞ்சம் உள்ளே ஏறிடுவேன். சரி உள்ளே வீட்டுக்குள்ளே இல்லையா போகலாம். ஏன்னா அப்போ தான் அடி விழாது. ஓப்பன் பண்ண அடி விழுந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டு இங்கேருந்து அடித்தா கரெக்டாக அந்த கூரை மேலே போனால் டம்முன்னு அடிக்கலாம். அதுக்காக இங்கேருந்து பார்த்தா எவனுமே இல்லை. நான் இல்லாத டைமில் வரீங்க பாரு. எத்தனை வருஷம் விளாண்டாலும் இந்த ஜன்னல்னு தப்புறது தான் சுத்தமாக வர மாட்டேங்குது. கரெக்டாக ஜன்னலாக மாட்டிக்கிறேன். அதுவே பெரிய பிரச்சனையாகி போயிடுது. இனிமே அங்கே இருக்கான் போல். அடிக்கலான்னு பார்த்தா இப்போது கரெக்டாக எட்டு வச்சு நிற்கிறான் போல். என்னையா அது அவனு தான் வந்தான். அவனை அடியான்டான்னு அடிக்க மாட்டான். இங்கேருந்து கொஞ்சம் அடிக்கலான்னு பார்ப்பேன். பட் ஆனால் அவன் உஷாராக உள்ளே சுற்றி வருவான். ஒரு கிரைண்ட் குக் பண்ணிட்டுருக்கேன். சரி வந்தானே போகலான்னான்ட்டு ஐயோ டீமெட்டு அவன் அடிச்சிட்டான்.
ஐயோ நான் கில் அடிக்காமல் இப்படி வாடா, ஐயோ என் கிரேட்டில் நானே சாப்பிட்றேனே. இந்த டைமில் கரெக்டாக கை செம்ம தடுமாறும். இல்லை வேறு டீமன் வேறு அப்பப்போ வந்து பார்த்துருக்கானா வேறு கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே பார்க்கலானே மேலே ரியாக்ஷன் போடுறான் பற்றியா. இந்த மாதிரி அவனா என்னை பார்த்தாலே கை நடுங்குது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவனை கில் எடுக்காமல் இப்படி ஓடி வந்து மெடிக்கிட்டாக சுற்றி இருப்பேன். சரி நம்ம டீம்மேட்டில் ஐயோ நம்மளோட வடக்கு நண்பரை போட்டாங்க. ரெட் டாட் அடிச்சுட்டு கப்பில் அந்த சைடு இங்கே ஒரு சைடு ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன். இவனை டவுன் எடுத்தாலும் ஆப்போசிட் டவுன் எடுத்தாச்சு. ஓ வால் வரும்னு சொன்னான். அதெல்லாம் 2 வால் அங்கேயே வேஸ்ட் பண்ணுறேன். தெரிஞ்சு அவன்கிட்ட வாழையில் நினைக்கிறேன். பரவாயில்ல, ஆப்போசிட் டீமே நல்லா இது கொடுத்து அடிக்கிறாங்க, சப்போர்ட் கொடுத்து. இதில் வேறு ஒருத்தன் க்ரோஸா எக்ஸோட வச்சுருக்கேன், என் ஃபேவரட் கன்று. நான் ரொம்ப தோக்கமாக இருந்துச்சுன்னா தோத்தாலும் பல வாரம் க்ரோஸா எடுத்துடுவேன். இந்த டைம் எல்லா கன்னும் வாங்கி எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணிவிட்டு A94 மேக் 3 சிப்பு MP5 3 சிப்போட வச்சுருக்கேன். இல்லை டீமன் பார்த்துக்கிட்டே இருக்கான், அதுதான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வேறு ஒரு 4 கிலோ தான். ஐயோ அந்த வடக்கு நண்பர்களெலாம் MVP வர விட்டுருவேனே போலயே. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சு அவ்வளோவா அடிக்க மாட்டேன் தான் நினைக்கிறேன் இந்த ரவுண்டு. சரி பார்த்துக்கலாம். என்ன தான் நான் ஒரு ஏஸ் அடிச்சிட்டோம், அது போதும். ஏன்னா ஒரு ரவுண்டாக இருந்தால் நம்ம காப்பாற்றினால வந்துச்சு. இப்போ என்ன மாதிரி யோசிக்கிறான்டா வடக்கு நண்பர். இங்கேருந்து கொஞ்சம் இப்போயும் லாங் ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் டேமேஜ் கொடுத்து அப்புறமா ஷார்ட் ரேஞ்ச் ஏறினா தான் கரெக்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரையும். டீம்மேட்ஸ்னால் எப்படின்னா அவங்க ஷார்ட் ரேஞ்ச் போய் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரி பரவாயில்ல அடிக்கட்டும்ட்டு இங்கேருந்து ஒரு கிராண்ட் குக் பண்ணி போடுவேன் டேமேஜ் விடுதான்னு பார்க்க. இப்போ கரெக்டாக வாங்கிட்டு அவ்வளோ இருந்தால் டாடி போடு டேமேஜ். அவனுக்கு எவ்வளோ டேமேஜ்லாம் பார்க்க முடியல, ஸ்க்ரீனை அவ்வளோ தள்ளிட்டேன். சரி விடு. அங்கே லாங்கில் ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை அடிக்கணும். ஃபஸ்ட்டு அவனையே பார்த்துருங்க, அந்த பாரு அடிக்கிறான் பாரு. ஃபுல் டேமேஜ். ஓ வால் போட்டான். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மண்டையில் லாக்க முடியுது. ஐயோ டீம்மேட்டு ரெட் டாட்டு உயிரை கையில் பிடியா வந்துடுறேன் அப்படின்னு ஏறிட்டு இருப்பேன். நம்ம டீம்மேட் ரிவே பண்ணும்போது நம்ம ட்ராகன் ஏறி ஒரு வேலைத்தனம் பண்ணிடுவார் பாரு. எல்லாம் சமக்கில்லு. சரி இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவனை நானே அடிச்சிடல, ஏன்னா நான் தான் பார்த்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ ட்ராகன் முடி போகிறான், அவள் எனக்கு ஒரு அடி விடுது பற்றியா. கரெக்டாக அவன் வாள் என் வாள் இதாகிடுச்சு. சரி ஒரு வால் போட்டு சரி டீம்மேட்டாக 2-3 பேர் விடுறாங்க. சரி 2 பேர் இருக்காங்க பார்த்துப்பாங்கன்னு ஏறி அழுத்துறான் அப்படின்னு போய் அடுத்தவா லைட்டாக பாடி டேமேஜ். லைட்டாக ஒரு புல்லெட்டில் ஓசிக்கல் என் கீழே தான் இருந்தாலும் அவன் இது பண்ணிட்டான். சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஒரு அருமையான போயா. இல்லை நான் ஒரு 5 கிலோ அடிச்சிருப்பேன். MVP இல்லைனாலும் ஓகே தான். எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.